வெல்கம் டு எஸ்ஜே பயாலஜி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி ஜுவாலஜியில் 75 டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தோம். அதில் யூனிட் 1ல் ஆல்ரெடி நான் லீஷ்மேனியா டோனோவனி போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு, அதை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி வந்து என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா அதோடதும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வெரி கிளியர் அண்ட் தென் ரொம்ப ஈஸியாக இது நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக மெமரைஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Going to see about Entamoeba histolytica. PGTRB zoology 75 days study plan unit 1ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைலம் வந்து புரோட்டோசோவா. நம்ம புரோட்டோசோவாவோட லைஃப் ஹிஸ்ட்ரி தான் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே. இந்த 4 கேட்டகரிஸில் இன்றைக்கோட நம்ம ஸ்டடி பிளானில். ஸோ அதில் ஒன் ஆஃப் தட் Entamoeba histolytica. ஃபைலம் புரோட்டோசோவா, கிளாஸ் Sarconida and order Amoeboidae, and then genus species Entamoeba, and then species is histolytica. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லாம்பல் அப்படின்றவர் தான் என்ன பண்ணார், டிஸ்கவர் பண்ணார். ஓகேங்களா? Entamoeba histolytica ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை லாம்பல் இன் த இயர் ஆஃப் 1859. இது எல்லாமே கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தான் கொடுக்குறாங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்தது பேத்தாலஜி ஆஃப் டிசீஸ். இது வந்து பேத்தாலஜி ஆஃப் டிசீஸ் அப்படின்னு டிஸ்கவர் பண்ணவர் யார் அப்படின்னா ஃபெட்ரிக். அவர் தான் வந்து டிஸ்கவர் பண்ணார். இஸ் அ ரஷ்யன் ஜுவாலஜிஸ்ட். ஓகேங்களா? இந்த இயர் ஆஃப் 1875. அண்ட் தென் இது வந்து ஒரு காஸ்மோபாலிட்டியன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா வேர்ல்டு வைடு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா? Entamoeba histolytica ஸ்பீஷஸ் மூலமாக பரவக்கூடிய டிசீஸ் வந்து வேர்ல்டு வைடு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுனால அதை நம்ம என்ன சொல்கிறோம், காஸ்மோபாலிட்டியன் டிசீஸ்ன்னு டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். ஏன்னா வேர்ல்டு வைடுனால. அண்ட் தென் இட் இஸ் அ காமன் பேரசைட்ஸ், மேனில் இருக்கக்கூடிய காமன் பேரசைட் ஆஃப் மேன்னு சொல்லலாம். இது என்ன காசஸ் பண்ணும்னா அமீபாயிசிஸ். ஓகேங்களா? இதை இட்ஸ் காசஸ் அமீபாயிசிஸ். ஓகே, அமீபாயிசிஸை காஸ் பண்ணுது ஆர் அமீபாயிக் டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் இது எங்கே மெயின் ஃபவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னா லார்ஜ் இன்டெஸ்டைன், நம்ம கோலன் சொல்லுவோம் இல்லையா, அங்கே வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கு. மெயின் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஃபவுண்ட் ஆகிருக்கு கோலன். அண்ட் தென் இட்ஸ் காசஸ் த மைன்யூட் அல்சர் மைன்யூட் அல்சர் காஸ் பண்ணும். பெப்டிக் அல்சர் நம்ம டயக்னோஸ் பண்ணும்போது அந்த பெப்டிக் எண்டோஸ்கோப் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ்னு வந்தது அப்படின்னா Entamoeba histolytica இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பெப்டிக் அல்சர் வந்து காஸ் பண்ணியிருக்கு. ஸோ மைன்யூட் அல்சரை வந்து காஸ் பண்ணும். ஓகேங்களா? ஏன் மைன்யூட் அல்சர்னால் இதோட நியூட்ரிஷன் மோடே எப்படி இருக்குன்னா டிஷ்யூ அப்படியே என்ன பண்ணும், சாப்பிட்றோம். ஸோ அதனால் அல்சரை வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதோட மார்ஃபாலஜி பார்க்கலாம். மார்ஃபாலஜியில் வந்து 3 மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். இதில் வாட் ஆர் தேனா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரோபோசாய்ட் ஸ்டேஜ், அங்கே எழுதிக்க பாருங்கள், ட்ரோபோசாய்ட். செகண்ட் வந்து ப்ரீசிஸ்டிக் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். தேர்ட் வந்து சிஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அப்போ இந்த 3 மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ட்ரோபோசாய்ட் ஸ்டேஜ் ஆர் அதர்வைஸ் மேக்னான்னு சொல்லுவோம். மோஸ்ட் வந்து பேத்தோஜெனிக் ஸ்டேஜ் வந்து இதுதான். ஓகேங்களா? அண்ட் தென் இதோட நியூக்ளியஸ் எப்படி இருக்குன்னா வெரி ஸ்மால். நான் உங்களுக்கு பிக்சரில் அங்கே ஷோ பண்ணுறதோட நியூக்ளியஸ் வந்து மைன்யூட் டாட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? வெரி ஸ்மால் நியூக்ளியஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை அதர்வைஸ் என்ன சொல்லுவோம்னா எண்டோசோம்னு சொல்லுவோம், அதர்வைஸ் இஸ் கால்ட் த கேரியோசோம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நியூக்ளியஸ் வந்து ட்ரோபோசாய்டில் வெரி ஸ்மால் இன் சைஸ், எண்டோசோம்னு சொல்லுவோம், ஆர் அதர்வைஸ் இஸ் ஆல்சோ கால்ட் கேரியோசோம்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஸ்மால் ஸ்டம்பி சூடோபோடியான்னு சொல்லுவோம். இதோட பிக்சரும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த சூடோபோடியான்றது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்மால் ஸ்டம்பி சூடோபோடியா. சூடோபோடியான்றது என்னது, இதோட லோக்கமோஷன் தான். எப்படி க்ராலிங் மூமெண்ட் கொடுக்கும் அமீபா, அதனால் இதோட லோக்கமோஷன் வந்து இந்த சூடோபோடியா ஸ்டம்பி ஸ்மால் சூடோபோடியா வந்து ப்ரெசென்டட் ஆகிருக்கு. இதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் எப்படி இருக்குன்னா ஹோலோசாயிக். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட். ஹோலோசாயிக் வந்து இதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அல்சர் காஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போது என்ன பண்ணோம்னா இதோட ஃபீடை என்னவா எடுத்துக்கோன்னா இன்டெஸ்டைனோட டிஷ்யூவை என்ன பண்ணிக்கோன்னா ஃபீடாக எடுத்துக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் இதோட மெக்கானிசம் எப்படி டைஜஷன் ஆகும் அப்படின்னா பாகோசைட்டோசிஸாக இருந்ததுன்னா அது சாலிட் ஃபார்மாக இருக்கும். இதே பினோசைட்டோசிஸ்ன்னு சொன்னோம்னா அது லிக்விட் ஃபார்மாக இருக்கும். ஓகேங்களா? இதோட மெக்கானிசம் ஆஃப் டைஜஷன் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்னென்னா ப்ரீசைட்டிக் சிஸ்டிக் ஸ்டேஜ் பார்க்கலாம். செகண்ட் ஸ்டேஜ் பாருங்கள், ப்ரீசிஸ்டிக் ஸ்டேஜ் ஆர் மைன்யூட்டான்னு சொல்லுவோம். ஓகேங்களா?
அது நம்ம வந்து மேக்னான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சொன்ன மாதிரி நம்ம மைன்யூட்டான்னு சொல்லுவோம். இதுவும் கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூ மார்க் பண்ணிக்கோங்க. இது எப்படி இருக்கும்னா நான் மொட்டைலாக இருக்கும், மோஸ்ட்லி இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் தான் இருக்கும், அண்ட் தென் நான் பேத்தோஜெனிக் ஓகேங்களா, அண்ட் மோஸ்ட் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ். ஓகே, ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இதுதான். ப்ரீசிஸ்டிக் ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பார்க்கணும், இது நான் மொட்டைல், அது மைன்யூட்டான்னு சொல்லுவோம், இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்கும், அண்ட் தென் நான் பேத்தோஜெனிக்காக இருக்கும், மோஸ்ட் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேஜ்ன்றது சிஸ்ட். தேர்ட் ஸ்டேஜ்ன்றது சிஸ்ட்னு சொல்லுவோம். இந்த சிஸ்ட் எப்படி நம்மளுக்கு அப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, when the host வந்து ரொம்ப ஹைலி ரெசிஸ்டன்ஸாக இருந்தது அப்படின்னா இது வந்து ஒரு லாங்கஸ்ட் ப்ரீசிஸ்டிக் ஃபார்மாக இருக்கும். ஸோ இது என்னென்னா வில் டெவலப் த சிஸ்ட் ஃபார்மாக மாறும். ஓகேங்களா, இந்த சிஸ்டில் என்ன இருக்குன்னா, இந்த சிஸ்டோட கண்டென்ட்ஸில் என்ன இருக்குன்னா கிளைக்கோஜன் இருக்கும். ஓகேங்களா, இந்த சிஸ்ட்டு வந்து கிளைக்கோஜனை கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகும், இது ரிசர்வ் ஃபுட்டு மாதிரி ஆக்ட் ஆகிக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் இங்கேயே இதுக்கு ஃபுட்டு கிடைக்கிறதுனால இட்ஸ் டஸ் நாட் அஃபெக்ட் த இன்டெஸ்டைனோட வாலை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா இந்த சிஸ்டிலேயே என்ன கிடைச்சிருது, அதுக்கு கிளைக்கோஜன் இருக்கிறதுனால அதுவே ஃப்ளூட்டாக எடுத்துக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணாது, அது டிஷ்யூஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது, இன்டெஸ்டைனோட டிஷ்யூ வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அப்போ இந்த சிஸ்டம் எப்படியெல்லாம் வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். நியூக்ளியேட்டட் வந்து எப்படி மாறுதுன்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சிஸ்ட் இஸ் ஃபார்ம்டு ஐடியலி லாங்கஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிடுது, கிளைக்கோஜன் கண்டென்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஃபுட்டு ரிசர்வேராக எடுத்துக்குது. அண்ட் தென் சிங்கிள் நியூக்ளியேட்டடாக இருக்கும். ஓகேங்களா, யூனி நியூக்ளியேட்டட். அண்ட் தென் பை நியூக்ளியேட்டடாக அகெயின் மாறுது. ஓகேங்களா, ஸோ தட் டிவிஷன். ஓகேங்களா, அண்ட் தென் குவாட்ரி நியூக்ளியேட்டடாக மோர். ஃபைனலாக என்ன கிடைக்கும்னா டெட்ரா நியூக்ளியேட்டட். இது ஒரு கொஷின் வரலாம். நியூக்ளியேட்டட் ஃபைனலி என்னென்னா டெட்ரா நியூக்ளியேட்டட் ஃபார்மில் தான் இருக்கும் அப்படின்றது. ஓகேங்களா, டெட்ரா நியூக்ளியேட்டட் ஃபார்மாக மாறுது. எந்த ஸ்டேஜில், சிஸ்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜில். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து இந்த 3 ஸ்டேஜஸில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் ரீப்ரொடக்ஷன் லைஃப் சைக்கிள். இது பார்க்கலாம். ஸோ இப்போ ரீப்ரொடக்ஷன் லைஃப் சைக்கிளில் பார்க்கும்போது மோனோஜெனிக் பேரசைட் தான். ஓகேங்களா, ஏன்னா சிங்கிள் ஹியூமன் பீயிங்கில் மட்டும்தான் இது எடுத்துக்குது. ஓகேங்களா, அதனால் இது ஹோமோஜெனிக் பேரசைட்டுன்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், மெமல்ஸில் லைக் டாக், பிக், ரேபிட் இதெல்லாம் எடுத்துக்கும், பட் டஸ் நாட் அஃபெக்ட். இது ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. இது ஒரு ரிசர்வையர் பேரசைட்ஸ் மாதிரி தான் எடுத்துக்கும். அது மெயின் வந்து ஹியூமன் பீயிங் தான். அதனால் இது மோனோஜெனிக் பேரசைட்டுன்னு சொல்லுவோம். இது ஒரு கொஸ்டின் வரலாம். மோனோஜெனிக் பேரசைட்டுன்றது என்டமீபா ஹிஸ்டோலிட்டிக்கா தான், டைஜெனிக் கிடையாது. சிங்கிள் ஹோஸ்ட் தான், ஹியூமன் பீயிங் மட்டும். ஸோ அப்போ இதோட லைஃப் சைக்கிள் வந்து வெரி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்குது. பாருங்கள், ட்ராஃபிக் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, நம்ம ட்ராஃபிக் ஸ்டேஜில் பார்க்குறது. ட்ராஃபிக் ஸ்டேஜஸில் இருந்து ப்ரீசிஸ்டிக் ஸ்டேஜ் ஆல்ரெடி நான் 3 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரீசிஸ்டிக் ஸ்டேஜ்ன்றது யூனி நியூக்ளியேட்டட், அதாவது சிங்கிள் நியூக்ளியஸ் மட்டும் இருக்கும். ஸோ அண்டர் த டிவிஷன் பைனரி ஃபிஷன் மூலமாக போகுது. பைனரி ஃபிஷன் மூலமாக ஆஃப்டர் தட் பைனரி ஃபிஷன் 4 செல் ஸ்டேஜஸ் நம்மளுக்கு கிடைக்குது இந்த சிஸ்டிக் ஃபார்மில். ஓகேங்களா, அந்த 4 செல்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபைனலி டெட்ரா நியூக்ளியேட்டட் சிஸ்டம்னு சொல்லுவோம். நம்ம லாஸ்ட் ஸ்டேஜஸில் பார்க்குறோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் த லைஃப் சைக்கிள். இதோட மோட் வந்து இவ்வளோ தான் இருக்குது. வெரி வெரி சிம்பிளஸ்ட் மோடு. நம்மளுக்கு முக்கியமாக இதை பார்க்க வேண்டியது டெட்ரா நியூக்ளியேட்டட் சிஸ்டர்ஸ் ஃபார்ம் தான் ஃபைனலாக கிடைக்கும் அப்படின்றது பார்க்குறோம். ஓகேங்களா, அண்ட் தென் இதில் வந்து என்சிஸ்டேஷன் ஒன்று இருக்கும், எக்ஸிஸ்டேஷன் ஒன்று இருக்கும். அதாவது எக்ஸிஸ்டேஷன்னா எப்படி சிஸ்ட் வந்து ரிமூவ் ஆகுது, அது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, என்சிஸ்டேஷன், எக்ஸிஸ்டேஷன் அது பார்க்கலாம். நம்ம என்சிஸ்டேஷன் அப்படின்னா இந்த திக் வால் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, என்சிஸ்டேஷனாலே திக் வால் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த திக் வால் ஃபார்ம் ஆகுதுன்னா எப்படி திக் வால் ஃபார்ம் ஆகுது, ஆல்ரெடி நம்ம டெட்ரா நியூக்ளியேட்டட்னு பார்த்தோம் இல்லையா, 4 செல்ஸ்ன்னு. ஸோ 1 2 3 4. ஸோ இந்த 4 செல்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து சிஸ்டிக் ஸ்டேஜ். ஸோ இந்த 4 செல்ஸை சரௌண்டட் பண்ணி என்ன ஆகும்னா ஒரு திக் வால். ஸோ இங்கே ட்ரா பண்ணிருக்கோம் பாருங்க, இந்த 4 செல்ஸையும் சரௌண்டட் பண்ணி என்ன ஆகுதுன்னா ஒரு திக் வால் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், என்சிஸ்டேஷன் சொல்கிறோம். ஓகே, த ஃபார்மிங் ஆஃப் திக் வால், அதுதான் என்சிஸ்டேஷன். இந்த 4 செல்ஸ் சிஸ்டிக் ஸ்டேஜஸ். ஆஃப்டர் தட் இது வந்து ப்ரீசிஸ்டிக் ஃபார்மில், நம்ம ப்ரீசிஸ்டிக்ன்றது எங்கே பார்த்தோம், செகண்ட் ஸ்டேஜ்னு பார்த்தோமா. இந்த ப்ரீசிஸ்டிக் ஃபார்ம்ஸ் தான் என்ன ஆகும்னா அண்டர்கோஸ் த என்சிஸ்டேஷன். ப்ரீசிஸ்டிக் ஃபார்ம் தான் என்ன ஆகுது, என்சிஸ்டேஷனுக்கு போகுது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஸ்டேஜில் போகுது அப்படின்னா ப்ரீசிஸ்டிக் ஃபார்மில் தான் அண்டர்கோஸ் என்சிஸ்டேஷன்ஸ் போகுது. ஸோ அப்போ
அண்டர்கோ சென்சேஷன் போகும்போது டெட்ரா நியூக்ளியேட்டட் ஃபார்ம் ஆகுதா, 4 cells ஃபார்ம் ஆகுதா. ஸோ இதுதான் நம்ம மோஸ்ட்டாக இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கிறது. இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ்ன்றது டெட்ரா நியூக்ளியேட்டட் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ப்ரீ சிஸ்டிக் ஸ்டேஜஸில் தான் என்சிஸ்டேஷன்ஸ்க்கு அண்டர்கோஸ் ஆகுது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு இப்போ ஒன்ஸ் வந்து இது ஆயிடுச்சுன்னா எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆகுது அப்படின்றாங்க. அப்படின்னா இன்ஃபெக்டட் கண்டாமினேட்டட் ஃபுட்டு மூலமாக, கண்டாமினேட்டட் வாட்டர் மூலமாக, இல்லை ஃபீக்கல் மேட்டர்ஸ் ஏதாவது ஹவுஸ் ஃப்ளைஸோ இல்லை காக்ரோச்சஸோ இந்த மாதிரியான எனி அனிமல்ஸ் விச் ஈட் அதர் அனிமல்ஸ், இன்ஃபெக்டட் ஆன அனிமல்ஸை ஹீட் பண்ணி அது மூலமாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அதோட ஃபீசஸ் மேட்டர் மூலமாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது தவிர என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா நாட் டைரக்ட்லி த்ரூ த இன்டெஸ்டைன். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபுட்டு மூலமாக கண்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் தென் ஃபுட் அண்ட் தென் ஃபீசஸ் மேட்டர் மூலமாக அனிமல்ஸில் இருந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் எக்ஸிஸ்டேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் சிஸ்ட். அந்த ரிமூவல் ஆஃப் சிஸ்ட் வந்து அங்கே வந்து ரிமூவ் ஆகுது. நம்ம எப்படி இங்கே வால் ஃபார்ம் ஆகுது அங்கே வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ ஒன்ஸ் என்டர் த இன்டெஸ்டைனில் என்டர் ஆகுது. இன்டெஸ்டைனோட பார்ட் வந்து டியோடினம் இல்லையா, ஃபஸ்ட்டு பார்ட்டு டியோடினம் சொல்லுவோம் இல்லையா. அந்த டியோடினத்தில் என்டர் ஆன உடனே இங்கே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு என்சைம் செக்ரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ ட்ரிப்சின்ற என்சைம்ஸ் வந்து இங்கே நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுது. ஒன்ஸ் என்டர் தட் இது டியோடினத்துக்குள்ளே என்டர் ஆகும்போது ட்ரிப்சின் வந்து என்ன ஆகுதுன்னா ரிலீஸ் பண்ணுது. இந்த ட்ரிப்சின் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வால் வந்து திக் வால் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த வாலை என்ன பண்ணும் இந்த ட்ரிப்சின் வந்து டைஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா. இந்த வாலை வந்து ட்ரிப்சின் என்ன பண்ணும் டைஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ இந்த திக் வால் இந்த செல்ஸ் இருக்கு இல்லையா, 1 2 3 4 செல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 செல்ஸில் இந்த ட்ரிப்சின் என்ன ஆகிடும், எஸ் இப்போ ரிமூவ் பண்ணனா இந்த 4 செல்ஸ் மட்டும் இருக்கும். இந்த ட்ரிப்சின் உள்ளே வந்த உடனே இந்த 4 செல்ஸ் மட்டும் இருக்கும். ஓகேங்களா. இந்த ட்ரிப்சின் வந்து என்ன பண்ணிடும், டியோடினத்தில் உள்ளே என்ட்ரு ஆன உடனே ட்ரிப்சின் செக்ரேஷன் ஆகுது. ட்ரிப்சின் செக்ரேஷன் ஆகுன்னு இங்கே திக் வால் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, இந்த திக் வால் என்ன ஆகும் இந்த ட்ரிப்சின் வந்து டைஜஸ்ட் பண்ணிடும், அப்போ ரப்சர் பண்ணிடும். அப்போ இந்த 4 செல்ஸ் மட்டும் இருக்கும். இந்த 4 செல்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா. 4 செல்ஸ் ரிலீஸ் ஆகிடும். 4 செல்ஸ் ரிலீஸ் ஆன உடனே இந்த மெட்டாசிஸ்ட் இருக்கு. ஸோ இந்த மெட்டாசிஸ்ட் என்ன பண்ணுன்னா ஃபர்தர் டிவிஷன் ஆகும். டிவிஷன் ஆன உடனே அமீபா வந்து இந்த 4 செல்ஸ் மெட்டாசிஸ்டாக ஆகுது. ஆஃப்டர் த டிவிஷன் த அமீபா வில் பி ரிலீஸ். ஸோ இதுதான் அகெயின் நம்ம அந்த ஸ்டேஜஸ் பார்த்தோம் இல்லையா, ரீகால் பண்ணிக்கணும். நம்ம ட்ராஃபிக் ஜாய்ட் ஸ்டேஜஸ் போது, ப்ரீசிஸ்டேஜ் போது பைனரி ஃபிஷன் மூலமாக 4 செல்ஸ் வந்து டெட்ரா நியூக்ளியேட் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது மாதிரி தான் அதோட லைஃப். அண்ட் தென் அமீபாயிக் டிசென்ட்ரின்னு பார்த்தோம் இல்லையா, ஆர் அமீபாயிசிஸ். இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா ஃபார்மேஷன் ஆஃப் எபிசிசஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கட்டி மாதிரி இன்டெஸ்டைன் வாலில் ஃபார்ம் ஆகும். ஓகே. அதனால ஸ்டொமக் பெயின் ஜென்ரலாக இருக்கும். இந்த ட்ரோபோசோயிட் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும் ஒரு என்சைமை செக்ரேட் பண்ணும். அந்த என்சைம் பேர் என்ன அப்படின்னா ஹிஸ்டோலைசிஸ்ன்னு சொல்லுவோம். ஹிஸ்டோலைசிஸ். ஓகேங்களா. ஹிஸ்டோலைசிஸ் அந்த என்சைமோட பேர் என்ன அப்படின்னா ஹிஸ்டோலைசிஸ். ஹிஸ்டோனா இங்கே நம்மளுக்கு தெரியும் டிஷ்யூ, லைசிஸ்னா ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ டிஷ்யூவை பிரேக் பண்ணுறதுனால அதை நம்ம ஹிஸ்டோலைசிஸ், டிஷ்யூவை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் என்ன பண்ணும், அது ட்ரோபோசோயிட் ஸ்டேஜில் வந்து என்சைம் செக்ரீட் ஆகுது. ஸோ அதனால தான் இன்டெஸ்டைனோட வால்ஸ் வந்து அங்கே பிரேக் ஆகுது. ஸோ இன்டெஸ்டைன் வால் நமக்கு தெரியும் இஸ் மேடப் ஆஃப் ப்ரோட்டீன் இல்லையா. அண்ட் தென் இது அந்த ஹிஸ்டோலைசிஸை ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணும் பிரேக் பண்ணி விட்டுரும். அண்ட் தென் ஸ்டூல் கண்டென்ட்ஸில் வந்து என்ன ஆகும்னா செல் டெப்ரீசஸ் இருக்கும். அதாவது பிளட் செல்ஸ் வரும், பிளட் ஸ்டெயின்ஸ் வரும். ஏன்னா அங்கே டிஷ்யூஸ் வந்து ரப்சர் ஆகுது, அதனால கண்டிப்பாக பிளட் வந்து வரும். ஸோ அப்போது அமீபாயிக் டிசென்ட்ரி வருது, அந்த பர்சன் வெரி தின்னாக மாறிடுவாங்க, அனிமிக்காக மாறிடுவாங்க, பிளட் ஸ்டூல்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் அதோட சிம்டம்ஸாக இருக்கும். அமீபாயிக் ஹெப்பாட்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஹெப்பாட்டிட்டிஸ்னால் வி நோ தட் லிவர். ஓகேங்களா. சம்டைம்ஸ் வந்து இந்த ட்ரோபோசோயிட் என்ட்ரஸ் ஆகும்போது பிளட் சர்க்குலேஷனில் லிவர்லேயும் போய் ரீச் ஆகிடும். லிவரில் ரீச் ஆகும்போது அந்த லிவரோட என்லார்ஜ்மெண்ட் ஆகிடும், அது அஃபெக்ட் ஆகும்போது. அதுதான் அமீபாயிக் ஹெப்பாட்டிட்டிக்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஈவன் இது பிரெயினையும் அஃபெக்ட் பண்ணுது, லங்ஸை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் ஃபேட்டல் கண்டிஷன்ஸில் போய்டும். அண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வி நோ தட் கண்டாமினேட்டட் ஃபுட், வாட்டர், இதுதான். இன்செக்ட்ஸ் ஏதாவது ஒரு கான்டாக்ட் பண்ணுச்சுன்னா இது மூலமாகவும் நம்மளுக்கு என்ன ஆகுது பரவுதுன்னு சொல்லலாம். அண்ட் எப்படி டயக்னோசிஸ் பண்ணுவாங்க, நம்ம ஃபீக்கல் மேட்டரை எடுத்து அனலைசிஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஒயிட் ஸ்டோன் ஷேப் கிறிஸ்டல்ஸ் நிறைய இருக்கா அதில் அப்படின்னு சார்காட் லேடர் கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மூலமாக நம்மளுக்கு டயக்னோசிஸ் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் என்னன்னா
மெட்டைன் அப்படின்ற ஒரு ட்ரக்ஸும் டீஹைட்ரோமெட்டைன்றது கொடுக்குறதும் இது மாதிரி டெராமைசின் எரித்ரோமைசின் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்து இது பண்ணியிருந்தாங்க. மெட்ரோனைன் டசோல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்து ப்ரிவென்ட் பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ரிவென்ஷன் என்ன, ப்ராப்பர் சானிடேஷன்ஸ், ஹேண்ட் வாஷ் பண்ணணும், பிஃபோர் ஆஃப்டர் ஃபுட் ஹைஜீனிக் வாட்டரை கொடுக்கணும், பாயில் பண்ணி கொடுக்கணும், அண்ட் தென் ஃபிங்கர்ஸ் அண்ட் நெயில்ஸ் எல்லாமே கட் பண்ணி ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும் ப்ராப்பராக. ஸோ தீஸ் ஆர் ஆல் தட் ப்ரிவென்ஷன்ஸ். இதுதான் நம்மளுக்கு என்டமீபா ஹிஸ்டோலைட்டிக்காவோட லைஃப் சைக்கிள் பார்க்குறோம், ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துட்டும் மோஸ்ட் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் SJ பயாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.